நீங்கள் செக் பண்ணிட்டு ஒரு பார், செக்மெட். தமிழ்நாட்டில் உயர்ந்த பார் அதுதான் செக்மெட் பார். செக்மெட் பார் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த அவர் நடத்துகிறாங்க. அங்கே வராத பெரிய இடத்து பிள்ளைகளே பசங்களே இல்லை. செக்மெட் பார். அதே போல் வினோஜ் பி செல்வம் பிஜேபியில் அங்கே ரோஹிணி ஹோட்டல், இப்போ பழைய ஹோட்டல், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செக்கர்ஸ். செக்கர்ஸ் அடித்து நொறுக்குனாங்க திமுக ஆட்சி காலத்தில். செக்கர்ஸ் இப்போ செக்கர்ஸ் ரோஹிணி தான். அங்கே 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு பேட்ச் அவர்கள் வெளியேறியது. 1 மணி டு 4 மணி வரை மிக 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 உயர்ந்த சமூக அந்தஸ்தில் இருப்பவர்கள் வருகிறார்கள். அங்கே போய் சொல்லுங்களேன் பாபா, நம்ம காவல்துறையை நான் நேரடியாக சவால் விடுறேன், போய் சொல்லுங்களேன். வினோஜ் பி செல்வம் ரோஹிணி தியேட்டர் ஓனர், ரோஹிணி ஹோட்டல் ஓனர், ரோஹிணி செக்கர்ஸ் ஓனர், 40 சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது டி நகர், அதுக்கு ஓனர். இப்போ அவர் டி நகர் எம்எல்ஏ சீட் கேட்குறாரு. வேலுமணி பிடிச்சிட்டு போய் எடப்பாடிட்ட எனக்கு கொடுங்க, இவர் கொடுங்கங்கிறார். எவ்வளோ பெரிய அதிகாரம். ஆனால் அவருடைய ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு தெரியல. காவல்துறை அங்கே போகுமா? அங்கே போனால் டெல்லியிலேருந்து ஃபோன் வரும். அப்போது இதையெல்லாம் அரசியல்வாதி தான் எல்லா அயோக்கியத்தனத்துக்கு பின்னணியில் இருக்கான்.